மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே எங்களை நாங்க ஒரு நாதியத்த மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது வழக்கம். நாங்க ஒரு அனாதை பய மக்க அப்படின்னு சொல்லிக்கிறது வழக்கம். எங்களை கடலுக்குள் சுட்டு போட்டாலும் சரி, காட்டுக்குள் சுட்டு போட்டாலும் சரி, கேட்பதற்கு நாதி இல்லாத, அரசியல் அதிகாரம் இல்லாத, ஒரு சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழக்கூடிய ஒரு தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள். எங்களுக்காக ஒருத்தன் வரமாட்டானா, தட்டி கேட்கறதுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தின் தலைமையே தமிழ் இனத்துக்காக இறங்கி தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்திருக்கு. தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ்நாட்டில் குப்பைகளை கொட்டிட்டு போயிட்டு இருக்காங்க கேரளாவை சேர்ந்தவர்கள். மருத்துவ கழிவுகள், இறைச்சி சம்பந்தப்பட்ட கழிவுகள், இதெல்லாம் தொடர்ச்சியா கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால பல தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஒரு நாள் 2 நாள் நடக்கல, பல ஆண்டுகளாக இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல மருத்துவ கழிவுகளை டன் கணக்கில் ஏற்றிட்டு கொட்டினதுங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறியது. இந்த விஷயமானது அரசினுடைய கவனத்துக்கு போய் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்காரு. ரொம்ப பெருமையா இருந்தது, வியப்பா இருந்தது. என்னப்பா எப்பவுமே திமுக விமர்சனம் பண்ணி தானே பேசுவ, இப்ப என்னப்பா புகழ்ந்து பேசுற, ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குறியா, நீயும் 200 ரூபா ஊப்பியா மாறிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லது செஞ்சா வரவேற்கணும். அது திருட்டு திராவிடர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, நல்லதுன்னு ஒண்ணு செஞ்சுட்டாங்க அப்படின்னாலே நம்ம வரவேற்கணும். ஏன்னா இந்த கழிவுகளை கொட்டிட்டு போறாங்க. அந்த கழிவுல பல கொசுக்கள் உருவாகும். அதுல போயிட்டு மருத்துவ கழிவுல உட்கார்ந்துட்டு அந்த கொசு இங்க ஒருத்தனை கடிச்சதுன்னா நோய் வருமா வராதா? இதுக்காக தான் எங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மக்கள் எல்லாரும் வியந்து பாக்குறாங்க. கேரள அரசும் வியந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் செய்திருக்கிற செயல் அப்படி தமிழ்நாடு அரசு செய்த செயல் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்றேன், நீங்க கேட்டாலும் சொல்லுவேன், கேட்கலன்னாலும் சொல்லுவேன். அதை சொல்லும் போது நீங்க வியப்படையாம இருந்தா சரி. கேரள அரசை பார்த்து மிரட்டி விட்டாரா முதலமைச்சர்? தமிழ்நாடு அரசுல இருந்து ஏதாவது கேரளாவுக்கு அழுத்தம் போனதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இனிமே வாகனம் உள்ள வந்ததுன்னா திரும்ப போகாது அப்படின்னு சினிமா பாணியில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது மிரட்டி அழுத்தம் கொடுத்துட்டாங்க, இனிமே கழிவுகள் யாரும் கொட்ட மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க குப்பையை கொட்டிட்டு போயிட்டாங்க. அந்த குப்பைகள் மூலமாக கொசுக்கள் உருவாகும். அந்த கொசு உருவாகாமல் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு ப்ளீச்சிங் பவுடரை அங்க தூவிட்டு வந்திருக்காங்க. கரிங்காலி அல்ல கொடுங்கல்லூர் வாழன பெண்ணாளு கொடுவாள் எடுத்து பச்சாம்பார் ஆப்புங்கிற மாதிரி அந்த ஆப்பு கேரளாவுக்கான அப்பல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா என்னைய பொறுத்தளவுக்கு அது ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் பாக்குறேன். அந்த கழிவுகள் மூலமாக கொசுக்கள் உருவாகும். ப்ளீச்சிங் பவுடர் போட வேண்டியது கட்டாயம். ஆனா ப்ளீச்சிங் பவுடர் தான் போட்டாங்களா இல்ல மைதா மாவு போட்டாங்களாங்கிறத ஆய்வு செய்வதற்கே ஒரு தனி குழு அமைக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அரசுங்கிறது அப்படித்தான் இருக்கு. அது ப்ளீச்சிங் பவுடரா இல்ல மைதா மாவுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. கொட்டை விட்டது நீங்க, அவனை திருப்பி எடுத்துட்டு போறான்னு சொல்லி அந்த கேரள மாநிலத்துக்கு அழுத்தம் கொடுக்காம, ஒரு எச்சரிக்கை விடுக்காம ப்ளீச்சிங் போட்டு தூதுனா இந்த அரசு யாருக்கான அரசு அப்படிங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். என்னடா திடீர்னு விமர்சிச்சுட்டேன், நம்ம காசு வேற வாங்கியிருக்கோம், முட்டு கொடுக்கணும். சீமான் ஏதாவது பேசினார்னா அதை பத்தி பேசலாம். என்ன பேசுறதுன்னே தெரியல, எப்படி இதை முட்டு கொடுக்கறது? சரி விடு, இதை பத்தி பேச வேணாம், வேற ஏதாவது டாபிக் உள்ள போயிடும். என்ன பேசலாம்? சீமான் பிஜேபியோட பி டீம். அது எப்படின்னா பெரியாரை எதிர்க்கிறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். பெரியார் பிஜேபியும் எதிர்க்கிறாங்க, சீமானும் எதிர்க்கிறாரு. சீமான் பிஜேபியோட பி டீம் உண்மைங்க. ஆனா பிஜேபியை சீமான் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாரு. ஆனா மறைமுக கூட்டணி இருக்குங்க, அதை நீங்க மறந்துடக்கூடாது. RSS இயக்கத்தோடு தொடர்பு இருக்கு. இப்ப கூட பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி இப்படி அவமதிச்சு பேசினதுங்கிறது விசிக போராட்டம் நடத்துது, நாம் தமிழர் நடத்துதா பாத்தீங்களா? நடத்தாதுங்க. RSS காரவங்க கோச்சிப்பாங்க. அதான் பேசுவாங்க இவங்க. இப்படிதான் நம்ம முட்டு கொடுக்கணும். நம்மளுடைய முட்டு பாய்ஸ்னா நம்மளுடைய முட்டுக்கள் என்பது மிகவும் மொட்டத்தனமா இருக்கணும். அடுத்து ஏதாவது கிளை போட்டுக்கிட்டு சனாதனம் இனாதனம்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. இங்க அனல்மின் விரிவாக்கத்துக்கு கருத்து கேட்பு கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் மாசான ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை பத்திலாம் பேச மாட்டாங்க. அதை பத்திலாம் பேசினா
கிடைக்குமா? கிடைக்காதுங்க. அப்ப வந்து என்ன பேசணும்னா சனாதானம், பெரியாரு, கோவில், கருவறை, பார்ப்பனர்கள், பிராமணர்கள், ஆரியர்கள், நாங்க திராவிடர்கள், மாட்டுக்கறி, எதையாவது உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு நல்லா இருக்கிறவனையும் நாசமாக்குறது, நல்லா இருக்கிற குடும்பத்துல விரிசலை ஏற்படுத்துறது, சங்கிலி பறிப்பு, தாலி அரிப்பு, எப்படி தாலி அறுப்பு, இப்படின்னு சொல்லிட்டு நாட்டை நாசமாக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவர்கள். ஒரு பக்கத்து மாநிலம் கேரளா, அங்கிருந்து கழிவுகளை கொண்டாந்து கொட்டுறான். அதை தடுத்து நிறுத்த முடியாத இந்த அரசு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறை இதை தடுத்து நிறுத்த மாட்டேங்குது. அப்ப என்ன நடக்குது இடையில? மலையாளிகள் வந்து கொட்டுறாங்க, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அங்க போய் கொட்டு, எவன் கேட்பான்? கடலுக்குள்ள 850 மீனவர்களை சிங்கள கடற்படை சுட்டு போட்டுது, அதையே இவனுங்களால கேட்க முடியல. ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழர்களை சுட்டு போட்டாங்க, அதையே இவனுங்களால கேட்க முடியல. நம்ம குப்பை கொட்டுறதை கேட்க போறாங்க, போய் கொட்டுங்க, எவனும் கேட்க மாட்டான். தமிழன் ஒரு இழிச்சவன், தமிழன் ஒரு முட்டாள். தமிழ்நாட்டை தமிழன் ஆளும் வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்குள்ள போய் கொட்டுங்க, எவனும் கேட்க மாட்டான். செக் போஸ்டாவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொட்டிட்டு போறாங்க. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என்பதே நான் வந்து சொல்லிக்கிறேன். நாங்க செய்யறோமோ இல்லையோ, எத்தனையோ கோபம் கொண்ட இளைஞர்கள் எப்படா என் நாட்டை வந்து குப்பை தொட்டியா நீ பயன்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் வாகனத்தை கொளுத்தி விட்டு போயிட்டானா, அது சொல்லிக்கிறேன். ஏன்னா உளவுத்துறைக்கு இது தெரியும். தொடர்ச்சியா அப்படி நடந்ததுன்னா கோபம் கொண்ட இளைஞர்கள் யாராவது, திசை மாறி போகக்கூடிய இளைஞர்கள் யாராவது செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம தடுக்கணும்னா ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் பல கலாச்சாரங்கள் இருக்கு, பல உரிமைகள் இருக்கு, எல்லாமே அவனுக்கு பாதுகாக்கப்படணும். மக்களின் கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும். இப்ப நான் போய் கேரளாவில் கொட்டிட்டா விட்டுருவானா? அவன் ஏன் விட மாட்டேங்கிறான்? நீ ஏன் விடுற? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவன் வந்து அந்த மண்ணை நேசிக்கிறான். என் நாட்டுக்குள்ள இருந்து கொட்டிட்டு நீ வண்டி திரும்ப வராது, கேஸை போடுவோம், ஃபைனை போடுவோம், 5 நாள் ரிமாண்ட் பண்ணி 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். அந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான், அவனுக்கும் அதே சட்டம் தான், நமக்கும் அதே சட்டம் தான். அவன்கிட்ட உணர்வு இருக்கு, நம்மள்ட்ட உணர்வு இல்லை. அவன்கிட்ட ஒற்றுமை இருக்கு, நம்மள்ட்ட ஒற்றுமை இல்லை. அதுதான் பிரச்சனை. ஒற்றுமை என்பது வரணும். இனப்பற்று இருக்கக்கூடாது, இன வெறி இருக்கணும். எப்படி? இன வெறி இருக்கணும். சாவனிஸ்ட்னு கூட சொல்லுவாங்க, தீவிரவாதின்னு கூட சொல்லுவாங்க, பயங்கரவாதின்னு கூட சொல்லுவாங்க. சொன்னால் சொல்லி கொண்டு போகட்டும். சாவனிஸ்ட்னால என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, தீவிரவாதினால என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, பிரிவினைவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வளரிட்டு கிடப்பானுங்க. தீவிரவாதினா என்னன்னு கேட்டா பதில் இருக்காது. ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தீவிரமாக போராடிய நபர்கள் தீவிரவாதிகள். விடுதலை புலிகள் தீவிரவாதிகள்னா விடுதலை புலிகளுக்கு முதலில் பயிற்சி கொடுத்தது இந்திய அரசு தான். அப்ப அவங்க தீவிரவாதியா? தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்டம், இவனுங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிறது, பயங்கரவாதி, தீவிரவாதி, அவங்க பாகிஸ்தான் கைக்கூடி எதையாவது சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறது இவங்களுடைய வழக்கம். நம்ம வந்து இன வெறியோட இருந்தாதான் நம்ம உணர்வு, நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா குப்பை தொட்டியாக தான் மாறும் நாடு. இப்ப நான் வந்து உங்க வீட்டுக்குள்ள, திராவிடர்கள் வீட்டுக்குள்ள குப்பையை கொட்டினா விடுவீங்களா? விட மாட்டீங்கல்ல. அதே மாதிரிதான் என் நாடு. திராவிட நாடு கேட்டா மலையாளம், இது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாலாம். தண்ணி வாங்கி தர துப்பு இல்ல கர்நாடகாவிலேருந்து. அப்ப போட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் படத்தை அவமதிச்சு அங்க கர்நாடகாவில் எரிச்சானுங்க, சுடுகாட்டுல போயிட்டு இது பண்ணானுங்க, இறுதி சடங்கு பண்ற மாதிரிலாம். அப்ப நாங்க கேட்டோம், அப்பயும் வாயை பொத்திக்கிட்டு தான் இருப்பானுங்க. அப்ப என்ன பேசிக்கிட்டு இருந்தானுங்க? சனாதனத்தை பத்தி. இவனுங்களை பெரிய பணம் படைத்த முதலைகளாக இந்த திராவிடர்கள் உட்கார்ந்துக்கிட்டு தமிழர்களை என்னென்னலாம் அடிமைப்படுத்த ஆள முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள் அல்லாதவர்கள் தான் இங்க அத்தனை அதிகாரத்திலையும் முக்கிய பொறுப்புலையும் இருக்காங்க. தமிழர்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்க தான் கொடுத்தோம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பதவியை நாங்க கொடுத்தது, தமிழர்கள் கொடுத்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னா அது எடுக்கிறது இல்லை, எடுத்தா தெரிஞ்சு போயிடும்ல பிற மொழியாளர்கள் எவ்வளவு உட்காந்துட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது. இதெல்லாம் மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா கத்திட்டு காலம் பூரா கத்திட்டு, தமிழ் தேசியவாதிகள் மூலையில நின்று கத்திட்டு அப்படி செத்து போக வேண்டியதான். அப்புறம் அடுத்த தலைமுறையில போராடுறதுக்கும் ஆள் இருக்காது. அப்புறம் தத்துவம் இல்லாதவர்கள், நடிகர்கள், இவங்கெல்லாம் உள்ள வருவாங்க. அவங்க கொஞ்சம் ஆளுவாங்க, கொஞ்சம் சம்பாதிப்பாங்க, கொஞ்சம் சேஃப்டியா இருந்துப்பாங்க. சம்பாரிச்ச பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டியா இருந்துப்பாங்க, அரசியலை பயன்படுத்திப்பாங்க, போயிடுவாங்க. கடைசியில பாதிக்கப்படுறது நீயும் நானும் தான். நன்றி, வணக்கம்.